கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயண நாராயண நாராயணா அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தில் தலை மலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தலை தோங்க தசபதாரம் தந்த தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா நாராயண அபிஷேக பிரியா சபா இளங்கர பிரியா விசு சொத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கனக பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அனைதினமும் அழிச்சு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிடங்கு சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை மடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படி போன்று வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பான் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றுதலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்துக்கு தான் நாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி பணிந்து கைரேங்கி சென்றேன். உலகலாம் தொடர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாவிய நீர்மணி வேணியன் அலைகள் சோதியின் நம்பள தாடுவான் மலர் சிலமணி வாழ்த்தி வணங்குவோம் என்ற போட்டுலக்குரிய எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வனமரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவசியாவிட்டாலும் எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்துள்ள என்று 1000 சுக்கலாக வெடித்து சிதறி மண்டை தெரிச்சு மொத்தமும் போய் சேர்ந்து நெருப்பு ஆரம்பிக்க மாட்டா ஆரம்பிச்சா நிப்பாட்டுறது ஜனமோ எதுக்கா போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சமைச்சிருவேன் ஒழுக்க மறந்துக்கிருங்க ஆமையை சமைக்கலையா ஆமையா போறமே சபிச்சிருவேன் சொன்னையா எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க என்ன காரணம் வேற ஒண்ணு இல்ல திரைக்கு சொல்லியல் மண்டை தெரிக்க மாட்டேங்குது இல்ல வெடிக்க மாட்டேங்குது இல்ல அதுக்காக இத்தனை அடியல் இன்னைக்கு மண்டை வெடிக்கிறதுக்கு வச்சலாம் இல்ல யார் தூங்குறாள இழுப்பி என் முகத்தை பார்க்க வைக்கிறேன் நினைக்கிறீங்களா சில பேர் அப்படி சொன்னா கூட நான் வசனம் பேசுவேன் மத்த நாள்லாம் அப்பெல்லாம் யாரும் எழுப்பாதீங்க எழுப்பி தூக்க கழகத்துல பார்த்தா என்னை பார்த்தா நாரதர் மாதிரி தெரியாது எமதர் மாதிரி தெரியும் தூங்குறவள் தூங்க விடுங்க சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு வந்து முழிச்சிருக்க ஆளுக்கே என்னை பார்க்கும்போது எமதர் மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இல்லையா வந்தானே எங்க நம்ம உசுரது புடிச்சிருவானு தெரிச்சு ஓடிட்டாங்க. அதை பத்தி பஞ்சாயத்தில் இருந்தாலும் இடத்துல பழனி வேண்டால் யாரை பணிந்தால் கனகத்திற்கான நிலவழி பிறக்கும் என்று இணை பார்த்தால் திகட சக்கர சிமோமிந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதை போற்றுவோம் என்ற போட்டலுக்குரிய ஆதிமுதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பிரமாணி கவியின் மூலமாக பணிந்து மேலும் யாரை வணங்க வேண்டும் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிணம்பதொரு மேனியாகி கரடேக்குறு மோங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலகமைய என்று போற்றுதலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏன் யாருக்கும் கிடைக்காத மகிமை யாருக்கும் கிடைக்காத சிறப்பு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் அவருடைய சிறப்புகளை வர்ணிக்க வேண்டும்னா கூற வேண்டும் என்றால் ஒரு யுகம் கூட பத்தாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும். ஏன்னா தவறு செய்த தன்னுடைய வாகனம் மயிலுக்கும் ஒரு சாபத்தை வழங்கி நீதியை நிலைநிறுத்தினார் முருகப்பெருமான். ஏன்னா ஒரு நேரத்தில் முருகனை தரிசிப்பதற்காக பிரம்மான் போறாரு தன்னுடைய வாகனம் அன்னப்பறவை மீது, மகாவிசு போறாரு தன்னுடைய வாகனம் கருட ஆழ்வார் மீது. ரெண்டையுமே வெளியில நிப்பாட்டிட்டு உள்ளவே முருகனை வணங்குறாங்க வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தா 2 பறவையும் காணோம். என்ன ஆச்சு என்ன காரணம் என்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவ கண்ணங்கள் வேடத்தில் இருந்த சூரனுடைய அடியாட்கள் உன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த 2 பறவையும் சொல்லு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்ல இதை விசாரிக்காத மயிலு 2ஐயும் முடிச்சு முழுங்கிருச்சு. வந்தார முருகன் தீர விசாரிச்சாரு. தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரியுது. நம்ம வாகனமோட மயிலை காப்பாற்றணுமே அப்படின்லாம் முருகன் நினைக்காம தப்பு பண்ண
தன்னுடைய வாகன மயிலுக்குமே ஒரு சாபத்தை கொடுத்தார். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனால் நீ அப்படியான அடிப்படை அறிவை இழந்து செயல்பட்ட காரணத்தினாலே இந்த பூலோகத்திலே நீ அறிவற்ற பாறையாக போவாய், குன்றாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். அப்படி முருகப்பெருமான்ட்ட சாபம் வாங்கி அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச் சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அப்படியான சிறப்பு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானை காலம் அறிவான், கருணை புரிவான், குன்றக்குடியான் என்று போற்றலுக்குரிய அந்த குன்றக்குடி பேரழகனை பணிந்து கழகத்தை தொடரலாம். நாராயணா. இங்கே நாரதனுடையும் மாப்பிள்ளை ஜெயபாதன் அவர்களுக்கு கிராமத்தின விழாக்குடி சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து முன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். வரவேற்று கௌரவிக்கு விதமாக மலர்மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி புத்தாடை வழங்கி சிறப்பித்த இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த கெயின் வச்சுக்கோங்க. குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா, குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா, கொத்துமலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கண்ணன் கலன் காப்புகள் அழகா, அங்கே வந்தாடும் காவடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, அழகா இளவா அழகா, மலைவா குமரன் பேரழகா, குடி ஊர் அழகா, கொண்டாடு பேரழகா, கொத்துமலர் பூப்பிள்ளை அழகா, இந்த புறவள்ளி மாப்பிள்ளை அழகா. வாய்ஸ் மைக் வாய்ஸ் மைக். ஹலோ ஹலோ. ஸ்டேஜ் மைக் நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. அதோட மாத்தி விடுங்களேன். மேட ரெண்டு மைக் அது மட்டும் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மைக் வாய்ஸ் போட்டு அப்படியே இருக்கு, வாய்ஸ் மைக் அப்படியே இருக்குது. வாய்ஸ் நீ போட்டு அப்படியே இருக்குது. வாய்ஸ் மைக் நீ போட்டு தானே இது. அது மைக் மாத்தி கொடுத்துட்டோம். அது விசில் தான், அவர் தானே மாத்தினாரு. அவர் தான் மாத்தி கொடுத்தாரு. ஹலோ 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 ஹலோ. இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் நீங்கள் போட்டது. ஹலோ ஹலோ. ஓகே ஹலோ. மீட்டை கொஞ்சம் உழவர் கையழகா, பூவெடுத்து உன்னை படைத்த பொன்மணி கதிரழகா, அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகா, தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா, முருகன் கோவில் அழகா, அதை வணங்கும் வாழ்வு அழகா, தூக்கும் காவடி அழகா, அதை சுமக்கும் தோள்கள் அழகா, நிலவா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடு வேர் அழகா, கொத்துமலர் தோப்புகள் அழகா, இந்த புறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் குடி காக்கும் அந்த மன்னன் குடி
வீரமலை அழகா வீரப்பனை கை பிடிக்கும் வீரக்குயில் மொழி அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா படிக்கு படி அழகா அதில் பாடி நடப்பதழகா காவடி ஆடுது அழகா அதை காண விரைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொன்மேல் சிந்தும் ஒளி அழகா குன்றக்குடி ஊர் அழகா கொண்டாடு பேர் அழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்து கூட நன்றி. நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே சிறந்தாழ்ந்த நன்றியை இந்த மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் நமசிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுது நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகம வாய் என்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அணைகன் இறைவனடி வாழ்க, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க எம்பெருமான் ஈசனையும் ஒருமுறை மனதார பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி மேலும் சிறக்கும் பணியலாம். எம்பெருமான் ஈசனை பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றே மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பான் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு இனி அல்லே என நானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை வயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தமில்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை ஜீவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எல்லாம் திறந்து சிவம் பெருக சந்ததியே உந்தனுக்கு அடிபடிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த அருப்பொருளே கோவில் கதவை திறந்திரழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்து தருட்பொருளே கதவை திறந்து அழைத்த திருவருளே என்னை நல்லூர் முறையும் அருள் கடலே அருள் கடலே வந்து என்ன என்றும் ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட நன்றி அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்குமே. ஆக இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் முகீர் கொடியின் கீழ் இறங்கும் சோலை புள்ளை முத்தமனு மணிமுத்து மாலை பணித்தில் விளக்கி பூவழகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை
அதை சொல்லாமல் எனக்கு என்ன வேலை என்பதற்கு இணங்க இடத்தை வர்ணிக்கலாம். ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழி ஏதும் கிடைக்கிறதா? கவனிப்போம் நாராயணா. ஆளோலும் அருமையான ஒரு கானம். தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு கானத்தை வேறெங்கும் காண முடியாது. பெண்கள் எல்லாருமே என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் வார்த்தையை மதித்து ஆளுநர் போடுறாங்க. ஆனா இந்த பப்புன்கார மாமா, இந்த கோமாளிக்கார மாமா, இந்த மருங்காபுரி மாமா, என்ன உங்களை அவர் மாமா நீங்க அவர் மாமாங்க என்னது ஒண்ணும் புரியலையே. கழுதைக்கு கழுத ஓஞ்சாமா பத்திர ஏஜாமா பத்திர மாதிரி அவர் என்ன நான் அவர் மாமாங்கிற இல்லங்க. நான் அவர் மாமன்னா அது ஒரு நியாயம் இருக்கு, மரியாதை நிமித்தமா. ஏன்னா நான் நாடக கலை உலகத்துக்கு 10 வயசுல வரும்போதே அவர் கல்யாண மாப்பிள்ள, அதனால மரியாதை மாமா வணக்கம் மாமா அப்படி சொல்லி பழக்கப்பட்டேன். சரி. அது மட்டும் இல்லாம அவர் திருமணம் பண்ணிருக்க அக்கா நிசாந்தி அவர்கள் எனக்கு அக்கா, அக்கா புருஷே மாமா. இப்ப நான் அவரை மாமான்னு கூப்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்தாலும் என்னைய மாமான்றாருங்க. அதான் அது ஏன்னா நான் ஏன் சொல்ல மாமான்னா அது எப்படி சொல்ல எனக்கு ஒரு புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி இதுல பொண்ணா கட்டுறாராமா? எங்க பொண்ணா கட்டுறாப்ல? இப்பதான் ஒன்னாவது சேர்த்திருக்கேன், இதுல வேற பொண்ணா கட்டுறாராமா? மானுக்கு வேணா கட்டலாம். ஆமா, அவர் மகனுக்கு வேணா கட்ட வாய்ப்பு இருக்கு. சரி இருக்கட்டும். அந்த மாமா மட்டும் வாயை திறக்கலையே, எதுவும் காரணமா எதுவும் இருக்குமா? எங்க கேளுங்க பாப்போம். சரி, அதனால இந்த கோமாளி எதுவும் வாயை திறக்கிறாரா கவனிப்போம் நாராயணா. நல்ல மாமா, தங்கமான மாமா. மாமா, என் மாமாக்கு எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையே. அப்படிங்களா? இல்ல பின்னாடி இருக்கிறத உடைச்சாலும் இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களே. நல்லா கோர்த்து விடுறதுக்கு நிழலை வச்சுலாம் உருவகப்படுத்துறீங்களே. சரி இருக்கணும், போடுவார்னு நம்புறேன். அப்படி இருந்தாலும் கூட தான் ஆட விட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே, அப்படியான உயரிய அந்த சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலே ஒருமையை வர்ணிப்போம். அதற்கு பிறகாவது அவர் வாயை திறக்கிறாரா என்பதை கவனிக்கும் விதமாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலே இணைந்து இருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு
மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக இடத்தை வர்ணிக்கலாம். நன்றி கைதட்டிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதார தெரிவித்துக் கொண்டு ஆக மீண்டும் வந்த கோமாளி வாயை திறக்கிறாரா கவனிப்போம். நாராயணா நாராயணா வந்தோடனே பல கலகம் பிறந்துருது நம்மளை அறியாமலேயே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் ஆளோல சோன்ற சத்தத்தை அந்த கோமாளி போட மாட்டேன்னு சொல்றாரு. இது நியாயமா? பெட்டிக்காரரே போட மாட்டார்ல. ஏன் போட மாட்டாரு? கேக்குறேன். போட்டுதான் ஆகணும். போட மாட்டாரு. இங்க உங்க மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அதுக்கு என்னப்பா இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு கேளுங்க. ஏன் மற்ற பெட்டிக்காரர் கூட ஊர்தலை பட்சமா நம்ம சங்கத்தால நம்ம காப்பாத்தணும் சரி அப்படின்னு அடுத்த சங்கத்தால தெருவில் விட்டுருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பவர். நான் பார்த்ததுலயே நியாயமான ஒரு பெட்டிக்காரர் யாருன்னா மரியாதைக்குரிய மாமா ரத்னப்பா அவர்கள் நீங்க தான். சரி, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அந்த கோமாளி சத்தம் போட்டாதான் நான் அடுத்து அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு தொடர்பு கொடுக்க முடியும். அவர் வாயவே திறக்கலைன்னா திடீர்னு அவரை சந்திச்சேன்னா இந்த கதைகளை பிளவு ஏற்பட்டுரும். அதனால நியாயமா சொல்லுங்க, அவர் சத்தம் போடுறதா இல்லையா? போடணும்னு சொல்றிய பாத்தீங்களா? நியாயமா பேசுறீங்க பாத்தீங்களா? அதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நியாயம் தான் போடணும்ல. ஆமா. போட மாட்டான்ல. போட மாட்டாரா? போடணும். ஏன் போடணும்? என்னங்க ತಿಳಿது நீ ஏன் போடணும் கேக்குறீங்க? அதத்தான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்களா? ஆமா. ஏன் போடணும்னு இப்ப நான் உங்களை சொல்றேன். என்னது? நான் பார்த்ததிலே நியாயமே இல்லாத ஒரு பொட்டிக்கார யாருன்னா அது நீங்க தான். இப்பதானே அப்படி சொல்லி இப்படி மாத்தி சொல்லி உடனே வந்து இப்படியா? இப்ப என்னங்க ஒரு நியாயமா? ஏப்பா பப்பனு சத்தம் போடுப்பா, நாரதர் கேக்குறாருல அப்படின்னு சொல்லுவீன்னு எதிர்பார்த்தா ஏன் போடணுமா? சாமி போட்டுதாங்க ஆகணும். அது பயந்தால தான் போடுவாங்க. உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடிய திறமை இருக்கால எதுக்கு போடணும்? நேரடியா வந்து பேசிக்கணும். உள்ள இருக்காப்ல யார்? எவ்வளவு நேரம் நீங்க வசனம் பேசுனது கோமாளியவா? ஆமா. எது இந்த கோமாளி வந்து நிறைய படிச்சிருக்காரு என்கிட்ட சொல்றீங்களா? எதை வேணாலும் கேளுங்க. என்ன கேள்வி கேட்டலாம் பதில் சொல்லுவாப்ல. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? என்னவா? 18 புராணங்கள் தெரியும். என் தம்பி ராஜாவுக்கு 48 புராணம் தெரியும். நான் 18ங்கறேன், நீங்க 48 ஒன்னும் புரியல. கணக்கு இடிக்குதே. இதுக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாருங்க. எதுக்கு 18 48மா? சரி இருக்கட்டும். 50 காப்பியத்தை படித்திருக்கிறேன். உங்களுக்கு 5 தான் தெரியும். 5 தானங்க இருக்கு. என் தம்பிக்கு 12 தெரியும். 12? 12ன்னு ஒரு காப்பி கணக்கே இல்லையே. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறாப்ல. 10 பாட்டு எனக்கு தெரியும். 10 பாட்டு தான் உங்களுக்கு தெரியும். 100 பாட்டு பாடுவேன் தம்பி விட்டா. சினிமா பாட்டு இல்லங்க, சங்க இலக்கியம். அதத்தான் நானும் சொல்றேன். அப்ப என்னை விட அதிகம் பேசி மட்டும் நீங்க ஜெயிச்சிருங்க பாப்போம். எல்லா வகையிலும் என்னை விட அதிகம் படிச்ச திமிரு கொண்டு ஆடுறான் இருந்தாலே. அதனால ஆளோல போட மாட்டாப்ல. அதெல்லாம் போட்டு தான் ஆகணும். போட மாட்டா. கதை அதுதான். அவர் சத்தம் போடுறக்கா நான் வேணா ஒரு சின்ன கதை சொல்லவா? வந்தோடனே சாப்பாடு போடும்போது அண்ணே நான் கும்பிடுற சாமி மாதிரி வந்து தம்பி பாட்டை மொத்தமா குறைச்சுக்குங்கன்னு சொன்னாரா இல்லையா? என் மனதை இனம் புரியாத ஒரு சந்தோஷம். எப்படி? பாட்டை குறைச்சுக்குன்னு சொன்னா மட்டும் எனக்கு வர மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. பலன் நழுவி பாலில் விழுந்தது போல இருக்கும். ஹலோ நல்லா இருந்துச்சு. என்ன குறைச்ச கொஞ்சம் கெயின் மட்டும் ஏத்திக்கிறேன். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ராமாயணத்தோட சின்ன கதை சொல்லுவோமே. ராமநாகப்பட்ட ஹலோ ஏன் இந்த கெட்ட எண்ணம் உனக்கு? நல்லா தானே இருந்துச்சு, குறைச்சிட்டேன் ஏத்துனேன். ஹலோ என்ன ரேத்துங்க? ஹலோ கும்பிடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன். தூக்கம் வந்தா போய் தூங்க. அப்படி நல்லா இருக்கு விட்டுருக்க, அருமையா இருக்கு அப்படி விட்டுருக்க. இப்ப ராமர் வந்து சீதையை கொண்டு போய் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ ஏன் என்ன காரணம்? அது எதற்காக விட்டு வர செய்தாருன்னா அது அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ராமாயணத்துடைய பிற்பகுதி. பெரும்பாலும் யுத்த காண்டத்தோட ராமாயணம் முடிஞ்சிடும். ராமனை வதம் செய்த பிறகு முடிஞ்சிடும். ஆனால் உத்தரகாண்டம் ஒன்று ஒற்றை குத்தரம் எழுதப்பட்டு கம்பராமாயணத்துக்கு இணைக்கப்பட்டது. அந்த உத்தரகாண்டத்தில் பல தகவல்கள். ஏன்னா இது வரைக்கும் பெருமையே கிடைக்காது. அதாவது ராமன் லட்சுமணனுடைய பெருமை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், பரதன் பெருமையும் தெரியும். ஆனால் சத்ருகணனுக்கு என்ன பெருமை கிடைத்ததுன்னு முதற்கொண்டு அந்த உத்தரகாண்டத்தில் இருக்கும். அந்த உத்தரகாண்டத்தில் ஒரு சிறிய பகுதியாக இது இடம்பெற்று இருக்கிறது. எப்படின்னா சீதையை கொண்டு முனிவர் ஆசிரமத்தை விட்டு வந்துடுறார். விட்டுட்டு வந்தால் அங்கே சீதை ராமர் மூலமாக சீதை ஏற்கனவே கருவிட்டிருந்தால் அதை தெரியாமல் கொண்டு விட்டு வந்துடுறார். அங்கே ஒரு குழந்தை பிறகு தான் வந்து ராமருடைய பிள்ளையாக விளங்கக்கூடிய லவன் என்று சொல்லக்கூடியவன். அப்போ இந்த லவனை பாராட்டி சீராட்டி வளர்க்குற கை குழந்தையாக இருக்கான் லவன். அங்கே முனிவர் தவம் செய்யும் பொழுது சீதை சொல்கிறான், முனிவரே இது மாதிரி ஆற்றுக்கு நீர் எடுத்தால போகிறேன், இந்த லவன் தொட்டியில் இருக்கான் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போனவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு சந்தேகம். இவர் முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் எப்படி நம்ம பிள்ளையை பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் திரும்பி வந்தால்
முனிவர்கிட்ட சொல்லாமையே அந்த குழந்தை எடுத்து போயிட்டா. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு விழிச்சு பார்த்தா தொட்டியில் குழந்தைய காணோம். அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா சீதை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு போனாலே இப்போ தொட்டியில் குழந்தைய காணாமே, திரும்பி என் பிள்ளை எங்க கேட்டா என்ன பதில் சொல்றது, வேற வழி இல்லை என்று நினைத்த அவர் என்ன பண்ணாரா, என்ன ஐயப்பன் பாட்டானே சூசாம ஐயா ஐயப்பன் சொன்னா பார்த்தாதான் போன்ல தான் காட்டுவீங்களா, கண்டிப்பா பாடுறேன். அப்ப கதையவே கெடுத்துட்டியே போனா காட்டி. சரி அப்ப திரும்பி வந்தவன் அவனும் ஒரு குழந்தையோட, ஆமா இந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு தர்பை புல்ல புடுங்கி அதை மந்திரமா ஓதி அதை ஒரு குழந்தைய மாத்தி தொட்டில வச்சுட்டா. சீதை குழந்தையோட வர்றா, இவரும் குழந்தையோட தொட்டில ஒரு குழந்தை, எங்க நானே குழந்தை எடுத்து போயிட்டேன்னு திரும்ப ஏது இந்த குழந்தை பொழுது ஏமா நீ பார்த்துக்க சொல்லிட்டு போனேன், ஆனா திரும்பி வந்து குழந்தை எடுத்து போன வச்சது என்ன சொல்லலை, நான் இதே மிருகங்கள் தூக்கிட்டு போயிருச்சு நினைச்சு நான் உருவாக்கிட்டேன், இதை என்னால் அழிக்க முடியாது, இதையும் நீ வளர்த்து வாமான்னு சொல்லு. அப்ப ராமருக்கு பிறந்த லவனையும் வளர்க்குறா, புல்லால் உருவாக்கப்பட்ட குசனையும் வளர்க்குறா. அப்ப வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆயிட்டாங்க. அந்த நேரமாத்து ராமர் யாகம் பண்றாரு, குதிரையை அவுத்து வர்றாரு. அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடம் எல்லாமே மன்னனுக்கு சொந்தம். வந்த குதிரையை கட்டி போட்டாங்க. இப்ப குதிரையை கட்டி போட்டோம்னா கோவப்பட்ட இந்த 3 தம்பிகளும் லட்சுமணே மறந்து சத்துருக்கனே 3 பேர் வர்றாங்க. 3 பேரையுமே அடிச்சு துரத்தி விட்டாங்க. லவனு குசனம் என் தம்பிகளை ஜெயிக்கிற அளவுக்கு யாருக்கு நான் வீரர் இருக்கு அப்படின்னு ராமர் வர்றாரு. வந்து பார்த்தா சீதா இங்கே இருக்கா. அப்போ சொல்கிறா இது உங்களுடைய புதல்வர்கள் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ராமர் கேட்குறாரு, உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அது எனக்கு தெரியும், ஆனால் இன்னொரு குழந்தை இருக்கு இவனை மாதிரி இது யாருன்னு கேட்கும் பொழுது ரெண்டுமே உங்கள் குழந்தை தான், ஏன்னா இதுதான் தன்னுடைய குழந்தைன்னு சொன்னால் மீதமுள்ள ஒரு குழந்தைய ராமர் கொன்றுபாருன்னு பயந்த சீதை ரெண்டு உங்கள் பிள்ளை தான். அப்போ இதை திருமையை தெரிந்து கொள்ள நினைத்த ராமர் பூ வளர்த்துட்டார், இறங்கி நடந்து அந்த பக்கம் வாங்கினான்னு சொல்லு. லவன் ராமனுக்கு பிறந்தவன், கால் வச்சு அந்த பக்கம் வந்துடுறேன். ஆனா குசன் புல்லால் உருவாக்கப்படுவேன், கால் வச்ச உடனே கறி அப்படியே நிற்கிறேன். அப்ப சீதை கேட்கிறா, நான் வளர்த்த இந்த பிள்ளைக்கு என்ன எதிர்காலம் கேட்கும் பொழுது அப்ப ராமர் சொன்னார், எனக்கு பிறகு நாட்டை ஆண்டு இவன் வெறும் நாட்டுக்கு மன்னனாத்தான் இருப்பேன், ஆனா இவன் இந்த உலகத்திற்கே காவல் தெய்வமா வழங்குவேன் என்று கருமை நிறமத்தோடு காட்சி இருந்த அவர் தான் பிற்காலத்தில் கருப்பசாமியாக மாறியதாக ராமாயணத்திலே ஒரு மிகப்பெரிய கதை உண்டு. இது கருப்பசாமி தோன்றியிருக்காரு, ராமாயண வரலாறு. அதுபோல 18ஆம் படி கருப்பர் அப்படின்னு நம்ம அழகர் கோயிலில் ஒரு கருப்பருக்கு 18ஆம் படி கருப்பர்னு பேர் உண்டு. அது காரணம் என்ன அப்படின்னா அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இடத்திலே முதலிலே வர்ணிப்போம். காட்டுக்குள்ளே குயிலன் காண முருந்திய இந்த காட்டு குயிலை ஒருமரி ரொம்ப நேரமா மாப்பிள்ள கிளு போய் ஆட்டிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி ஐயப்பன் பாட்டு ஒன்று கேட்டிருந்தாப்புல அண்ணே, அதனால ஐயப்பன் பாடல் ஒன்று பாடிட்டு பாடலாம் அதானே கேட்டீங்க. சரி, அதனால ஹரிஹர சுந்தரன் ஐயப்பனை வணங்கி பிறகு கதைக்கு செல்லலாம். நாராயணா சரணம் சொல்லி கூப்பிடுவோம், சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம், வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம், ஹரிஹர சுதன் ஐயப்பனை வில்லாடி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாதி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. சபரிமலை செல்பவர்க்கே சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் பந்தனில் பிள்ளை. சபரிமலை செல்பவர்க்கே சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் பந்தனில் பிள்ளை. அபயமென்று சரணடைந்தால் அகற்றிடுமே தொல்லை, அபயமென்று சரணடைந்தால் அடைந்திடுமே தொல்லை. அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. சீர்மேலும் சபரிமலை நாதனருள் தேடு, என்பது படியேறி ஈசன் பதம் நாடு. சீர்மேலும் சபரிகிரி நாதனருள் தேடு,
அது படியேறி ஈசன் பரம் நாடு பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமணி திருவீடு பாரெல்லாம் பார்த்து நிற்கும் பரமணி திருவீடு நாராயணன் செல்வனையே நாவி நிற்க பாடு நாராயணன் செல்வனையே நாவி நிற்க பாடு சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. எடுத்து வர்ணத்தால் வர்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் மீண்டும் கைதட்டி மென்மேலும் உற்சாகப்படுத்தி நீங்கள் கைதட்டுறதை பார்த்து உண்மையிலே நான் நல்லா தான் பாடணும்னு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு என்னை ஆர்வத்துக்குள்ளாக்கிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்ப அழகர் கோயில்ல சவுந்தரராஜ பெருமாளாக வீற்றிருக்கின்றார் பெருமாள். சரி, பெருமாளுடைய புகழ் மைக்க தான் டெஸ்ட் பண்றீங்க. செக் பண்றேன். ஆனா எப்பவுமே என் குரல் ரொம்ப டம்மியா இருக்கும். மாமா கொஞ்சமா பாடுனாவே என் குரலை தூக்கி சாப்பிட்டுருவாரு. இன்னைக்கு என்னன்னா என் குரல் பளிச்சுட்டு இருக்கு, அவர் குரல் ரொம்ப குறைவா இருக்கு. அதான் எனக்கே சந்தேகமா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குனே, எந்த குறையும் இல்ல. அதை மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு ஒரு ஏத்துக்கல பாப்போம். போதும் போதும் போதும், போதுமா பாத்துக்கலாமா? எக்கோ மட்டும் குறைச்சு வைங்க. பாடும்போது மட்டும் எக்கோ போட்டு புண்ணியமா போகும். அப்ப பெருமாளுடைய சிறப்பை எறிந்து பெருமாளை கவர்ந்து செல்வதற்காக கேரள மன்னன் உத்தரவிடுறாரு 18 மாந்திரிகர்கள். அப்ப அந்த 18 மாந்திரிகள் தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு, அதாவது இமைகளிலே அந்த மை பூசி தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு சௌந்தரராஜ பெருமாளை கவர்வதற்காக வர்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை கனவில் தோன்றி அந்த அர்ச்சகரிடத்தில் சொன்ன பெருமாள் அப்ப அடுத்த நாள் பொங்கல் சுட சுட பொங்கலாக்கி அதில் மிளகுகளை அதிகமாக சேர்த்து கோவிலுடைய ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டார். அப்ப அந்த வாசனையில் கவர்ந்து இழுக்கப்பட்ட அந்த 18 பேருமே அந்த பொங்கலை விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மிளகின் காரத்தினால ஏற்பட்ட அந்த உடல் சூட்டுனால மை கரைந்தது. ஆனா இதுக்கு உடந்தையாக முதல்ல அதான் மலையாள கருப்புன்னு சொல்றோம். மலையாளத்திலிருந்து தான் அந்த கேரள மண்ணே வெள்ள குதிரையில கருப்பனையும் கூட தான் அனுப்பி வைக்கிறார். அப்ப கருப்பன் அங்கிருந்தே கேரளத்தில் வர்றாரு இந்த 18 பேரும் உதவியாகத்தான். ஆனா வெளியில அவர் நிற்கிறாரு. உள்ள போய் திருட நினைக்கும் பொழுது மை அழிந்தது. மை அழிந்த காரணத்தினால உடல் தெரிந்த உடனேயே கருப்பனுக்கு ஆணையிட்டு கருப்பன் இந்த 18 விரதம் பண்ணா ஒரு கதை உண்டு. அதுலேயும் ஸ்தலபுரான்னு சொல்லுது. ஆனால் மை அழிந்த பிறகு அங்கே இருந்த காவலாளிகள் 18 பேரையும் விரதம் செய்து அந்த களிமண்ணாக 18 படிகளாக மாற்றினார்கள். அதன் பிறகு அந்த அழகிலே சொக்கி நின்றாராம் அந்த கருப்பன். முன்னாடி சொல்றது இல்லையா, கதையை முடிக்கும் போதா சொல்றது. நான் அந்த அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சே வந்தேன். இல்லை அவங்க மாறுநாட்டு கருப்பு தானே சொன்னாங்க. இந்த 18ஆம் படி கருப்பு சொன்னாங்க. இல்லை நிறைய கருப்பு, சோனை கருப்பு, மாறுநாட்டு கருப்பு, 18ஆம் படி கருப்பு. அன்னை முதல்ல நீ பாட்டை குறைச்சி கருப்பரை பற்றி பேசுகிறதுனால இன்னும் ஒரு 10-15 கருப்பு இருக்கு. எல்லாத்தையும் சொல்லலாம் தெரியல. சரி நேரம் வர 18ஆம் படி சொல்லிட்டாங்களா? நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்கல. யாராச்சும் ஒருத்தர் ஏப்பா சொல்லிட்டு அப்படி இல்லை, நெஞ்சடக்க நான் கதை சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி இல்லை, முதல்ல சரியா ஒரு 2 பேர் கேட்க வள்ளி எந்த பாடும்போதே எந்திரிச்சு வந்துருவாங்க. கொஞ்சம் அசந்துட்டே வள்ளி உள்ள நேரம் வர்ற நேரம் பார்த்தா எழுப்புனாங்க. நான் அரக்க பறக்க போட்டு வந்தேன். முதல்ல 2 பேர் கேட்காம இருந்து பார்த்து இப்ப கேட்கணும் தான் சொல்லுவேன். அந்த 18 பேர் தான் நீ 18ஆம் படியாக இருக்கிறாங்க. என் கருப்புசாமி இருக்கார். அதான் முழுமையான இறுதி பகுதி. சரி, அது விளக்கம் இருந்தாலும் கூட அந்த கோமாளி பேச்சு வாக்கில் அந்த ஆளை விட்டுட்டேமே, மறந்துடக்கூடாது. அந்த ஆளை மறக்கவே மாட்டேன். என் வாழ்நாள்ல இவரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். மறக்கிற மாதிரி மறக்க முடியாத பல சம்பவத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தினவர் இருந்தாலும் மறக்க மாட்டேன். இருந்தாலும் முதலில் காட்டுக்குள்ளே இந்த குயிலின் காண பொருந்திய இந்த காட்டு குயிலை ஒருமுறை வர்ணிப்போம். அதற்கு பிறகாக அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா என்பதை கவனிப்போம். போடுங்க மாப்பிள்ள. எப்போ காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் சொல்லி பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். மனசுக்குள்ளே பாட்டு சொல்லி சொந்தம் சொல்லி ஆடட்டா. கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு
எண்ணிக்கொள்ளடா பயணம் எங்கே போனார் என்ன பாதை 100 ஆனால் என்ன ஓட்டமச்சம தண்ணீர் விடும் சும்மா நில்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை குடும்பத்தை வச்சு காயடா தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்க பாரு வெள்ளம் போல வாயடா ஆற்று வெள்ளம் சரிசி வெட்டி வச்ச செங்கரும் அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள சொல்லி பாடட்டா அவளை தட்டு துள்ளி கட்டி அவனை விட்டு கச்சை கட்டி ஆடட்டா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட எண்ணம் நாடில்லே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும்தானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு மிதமும் தின்னு பாரு நட்பை கூட கற்பை போல் என்னுவே கவலை தட்டி துள்ளி கிட்டி கவலையும் கட்டி கட்டி ஆடத்தா அடமலை கொஞ்சம் மாதிரி அற்புதமான இசை அந்த இசையை கொடுத்து இசையின் மேதைகளுக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை சத்தம் கேட்கின்றதா கவனிப்போ நாராயணா வாயை திறந்த வாயிலுக்கு முத்தாவது கொட்டி இருந்தாலுக்கு இருக்கணும் மேலும் ஒரு முறை வர்ணத்தால் வர்ணிக்கலாம் அந்த அடிப்படையிலே கெயின் மட்டும் ஏத்துக்கணும் சத்தமா சொல்லுங்க சந்திரன் அது தெளிவா சொன்னதானே சந்திரனை கூப்பிடுங்க தால அந்த பாட்டு தெரியாதானே வேற அதுக்கு வேற உண்மையில வரி தெரியாது வேணா கலகாசனம் முடிஞ்சு போறதுக்குள்ள வரி எடுத்து கண்டிப்பா நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வரி எடுத்து பாடுறேன் ஒன்று கோச்சுக்கிறாதீங்க அதனால ஒரு முறை இந்த பெண்மணியால வர்ணத்தால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம் இந்த மதுரை அரசாலும் அந்த அங்கேற்கண்ணிக்கு இணையாக அன்னை மீனாட்சிக்கு இணையாக ஒரு முறை இந்த பெண்மணியால வர்ணத்து பிறகு சந்திக்கலாம் அந்த கோமாளியை ஆகையினாலே
ராசனுக்கு பூமால போடு இது திருநாளு ஒரு பூந்தேரு கூட்டி வரும் பெருநாளு வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு இது திருநாளு ஒரு பூந்தேரு கூட்டி வரும் பெருநாளு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி பாண்டியரின் சொர்க்கத்திலே பாசமற்ற ராசாத்தி பாசமற்ற ராசாத்தி போடாத வேசப்பன போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரபிடிக்க நடந்தாரு மனமேடான பாதையெல்லாம் நடக்காதே போடாத வேசப்பன போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரபிடிக்க நடந்தாரு பலமேடான பாதையெல்லாம் நடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேலென்ன வாலென்ன கருப்பான ஆலென்ன நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷே யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கனிட பாசவச்ச ராசாத்தி பாசமற்ற ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே அவன் தாடி தேருக்குள்ள தேருக்குள்ளே பூவான தோல் மீது போட பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கனிட பாசவச்ச ராசாத்தி அடமலை பெஞ்சு வந்த மாதிரி அந்த பாட்டு கைதட்டுன்னு ஒன்று கிடைக்குதுன்னா அது முழுக்க முழுக்க பக்க மேளத்தை மட்டுமே சாரும் பக்க இசை கலைஞர்களுக்கு பாடினால தான் நாங்க வாசிக்கிறோம் இதுல பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் நீங்க தான் பூவு நான் தான் நார் அதனாலே இப்ப வரைக்கும் இந்த கோமாளி வாயை திறக்கல ஆகையினாலே ஏதேனும் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள் சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகுக்கு ஏன் வந்தாள் சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொட்டிருந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள் அந்தரம் இருந்து தேவ துதிவி முழங்க வந்த அந்தரம் மிகுந்து தேவர் துதிவி முழங்க வந்து இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசுவாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை எந்த உலகுக்கு வந்தாள் வருகின்றார் காவலாளி வரட்டும் வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாளியா இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம் சந்திக்கலாம் நாராயணா